கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதா இருந்தது, அதிலே பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாயிருந்தது. இந்த வசனம் நமக்கு நன்றாய் அறிந்த வசனம் தான். ஏனென்றால் இந்த வார்த்தையை தான், இந்த வசனத்தை தான் தேவன் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய போதகர் மூலமாய் 1ஆம் தேதி இரவிலேயே கர்த்தர் பேசினார். அவர் சொன்னார், இந்த மாதம் முழுவதும் திராட்சைகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். திராட்சை செடிகள், பழங்கள், விதைகள், கிளைகள், இலைகள், அதை குறித்து தான் நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க போகிறோம் என்று நம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே போலதான் இன்றைக்கு இரவும் அந்த திராட்சைக்கு ஒத்தான ஒரு வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அந்த திராட்சை செடியிலே. அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு திராட்சை செடி. திராட்சை செடி. நாம் வேதத்திலே நாம் திராட்சை செடியை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஆதியாகமத்தின் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அது ஒவ்வொரு அர்த்தங்களை உடையதாயும் அது ஒவ்வொரு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த திராட்சை செடி அல்லது திராட்சையை குறித்து நாம் தியானித்தோம் என்றால் அது அநேக நாட்கள் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். குறிப்பாய் அது தேவ பிள்ளைகள் அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த திராட்சை செடி கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதுதான் இந்த திராட்சை செடியாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு முதலாவது நாம் இந்த திராட்சை செடியை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் 2 குறிப்பை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, திராட்சை செடி என்பது எதை முதலாவது காட்டுகிறது? என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி, கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, திராட்சை செடி இல்லாத இடம் அது ஒரு கெட்ட இடமாய் காணப்படுகிறது. அப்ப திராட்சை செடி என்பது என்ன? அது ஒரு இடத்தையோ ஒரு மனிதனையோ அது ஸ்தலத்தையோ அது நன்மை அல்லது கெட்டவை என்று 2ஆய் பிரிக்கிறதா இந்த திராட்சை செடி காணப்படுகிறது. இது ஒரு விதத்திலே பார்த்தோம் என்றால் அது ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. எந்த ஸ்தலத்திலே எந்த இடத்திலே திராட்சை பழங்கள் திராட்சை செடிகள் காணப்படுகிறதோ அது செழிப்பும் ஆசீர்வாதமும் நன்மைக்குரிய இடமாய் காணப்படுகிறது. எந்த இடத்திலே திராட்சை செடி இல்லாமல் காணப்படுகிறதோ அது வேதம் என்ன சொல்லுகிறது? அது கெட்ட நிலங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, திராட்சை செடியும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி. இதுதான் ஒரு அடையாளத்தை, திராட்சை செடி என்பது அது எங்கே இருக்கிறதோ அது ஒரு அடையாளத்தை அங்கு கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. இதை எப்படி நாம் உறுதி பண்ணிக் கொள்ளலாம்? இதற்கு ஏதாவது வேற விதத்தில் அது ஆதாரம் இருக்கா, உதாரணங்கள் இருக்கா என்று நாம் பார்த்தோம் என்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், என்னாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வேவு பார்க்கிற ஜனங்களை கானானுக்குள் அனுப்புகிறாங்க. இப்ப கானான் பக்கத்துல இவங்க வந்துட்டாங்க. கானானுக்குள் நம்ம பிரவேசிக்க போறோம். இது நல்ல இடமா நல்ல இடம் இல்லையா, இது எப்படிப்பட்ட இடம் என்பதை அவர்கள்
வசனம் இப்படியா சொல்லுகிறது? என்னாகமும் 13:20 சொல்லுது, நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பணமானதோ இலப்பணமானதோ என்றும், அதாவது அது ஆசீர்வதிக்கப்பட்டதோ அல்லது ஆசீர்வாதத்தை இழந்து போன கெட்ட நிலமா என்பதை கண்டுபிடிக்க இவர்கள் ஜனங்களை அங்கு உள்ளே அனுப்புகிறார். அவங்க சொல்றாங்க, அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள், தைரியம் கொண்டு இருந்து தேசத்தின் கனியிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இங்க கானான் பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நிலத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம், இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நிலம் ஆயிருச்சு. அப்ப இந்த நிலம் வளமான நிலமா இல்ல கெட்ட நிலமா, இந்த நிலம் எப்படிப்பட்டது என்பதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்ப வேவு பார்க்க போற ஜனங்கள் அங்க எல்லாவற்றையும் வேவு பார்த்துட்டு அவர்கள் சொன்னபடியே இப்ப கனிகளை கொண்டு வர்றாங்க. அதுல பிரதானமாய் கொண்டு வந்த கனி என்ன? அதுதான் திராட்சை செடியின் கனி. அந்த வசனம் சொல்லுது, ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை பழத்தை அவர்கள் பறிக்கிறாங்க. அது ஒரு மனுஷன் தூக்கி வர முடியாம அதை கம்புல அதை தொங்க விட்டு 2 பேர் அதை தூக்கி வருகிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த திராட்சை பழம் எவ்வளவு பெரிதா இருந்திருக்கும். வசனம் சொல்லுகிறது, அது திராட்சை பழுக்கும் முதற் பழத்தை காட்டுகிறது, முதற் பழத்தின் காலமாய் இருந்தது என்று சொல்லுகிறது. இப்ப இதை கொண்டு வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது அந்த வேவு பார்க்கிறவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 27வது வசனம் சொல்லுது, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. அப்ப கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்பதற்கு அடையாளமா எது இருந்தது? அங்க இருந்த திராட்சை செடி, அதிலிருந்து புறப்பட்டு வந்த கனி. அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை திராட்சை செடியாய் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றுகிறார் என்றால், துளிர் விடுகிற திராட்சை செடியாய் உங்களுக்கு வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே ஒரு அடையாளமாய் நீங்கள் மாறுகிறீர்கள். நீங்கள் இருக்கிற இடம் ஒரு நல்ல நிலமாய் மாறுகிறது. நீங்கள் இருக்கிற வசிக்கிற குடும்பம் ஒரு நல்ல குடும்பமாய் மாறுகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் அந்த திராட்சை செடியை உங்க வாழ்க்கையில துளிர பண்ணுகிறார். இதுவரைக்கும் நீங்க அங்க இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க அங்க வாசம் பண்ணி இருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க அங்க தங்கியிருந்து வேலை பார்த்து இருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அது ஏதோ ஒரு கெட்ட நிலமாகவோ அல்லது நன்மைக்கும் தீமைக்கும் நடுவுல இருக்கிற நிலமாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை திராட்சை செடியை போல் துளிர பண்ணுகிறபடினால், திராட்சை செடியாய் உங்களை வைக்கிறபடியினால் அது என்னமாய் மாறுகிறது? அது ஒரு நல்ல நிலமாய் மாறுகிறது, நல்ல இடமாய் மாறுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை கர்த்தர் ஒரு அடையாளமாய் வைக்கிறார். திராட்சை செடி என்பது என்ன? அதுதான் அந்த நிலத்தின் அடையாளம். இதுவரைக்கும் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீங்க அந்த இடத்திலே எத்தனையோ ஆண்டுகள் இருந்தாலும் உங்களை அங்கீகரிக்காமல் காணப்படலாம், உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் காணப்படலாம். ஆனா கர்த்தர் உங்களை திராட்சை செடியா மாத்துறதுனால என்ன நடக்குது? நீங்கள் அந்த இடத்தின் அடையாளமாய் மாறுகிறீர்கள். நீங்க அந்த இடத்தின் அடையாளமாய் மாறுகிறீர்கள். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை உலகத்துல இருந்து சொல்லணும்னா, இப்ப இந்த ஹைவே போடுகிற இடங்கள் அல்லது குறிப்பா நாங்க இருக்கிற ஆரா நகர் பக்கத்துல, ஆரா நகர்ல இருந்து சாத்தூர் போற வழியில இப்ப புதுசா கவர்மெண்டோட சிப்காட் வந்திருக்கு. அதுக்குரிய அக்ரிமெண்ட் போட்டு அந்த இடத்தெல்லாம் அவங்க வாங்கி இருக்கிறாங்க. இப்ப சிப்காட் வர போகிறது, இன்னும் முழுசா வரல, இன்னும் வேலை ஆரம்பிக்கல. ஆனா அந்த கவர்மெண்ட் அந்த இடத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த சிப்காட் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்தோடைய மதிப்பு வெறும் 1 லட்சம் தான் இருந்துச்சு. ஒரு சென்ட் ரோட்டு மேலேயே 1 லட்சம் 1.25 லட்சம் தான். ஆனா அந்த ரோட்டுக்கு அடுத்த பகுதியில் இருக்கிற காட்டு பகுதிகள், பனைமரம் நிறைஞ்ச பகுதியெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா விலை மதிப்பே இல்லை, விலை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த சிப்காட் அங்க வர்றதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த நிலத்தினுடைய மதிப்பு ஏற ஆரம்பிச்சிச்சு.
இப்ப அந்த இடத்தெல்லாம் கவர்மெண்ட் அது காசு கொடுத்து வாங்கிருச்சு. வாங்கி அதை சிப்காட் அமைக்கிறதுக்கு அது எல்லாம் குறிச்சிட்டாங்க. இப்ப அதுக்கு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் வாங்காத இடம் இருக்கு பாத்தீங்களா, அது 1 சென்ட் மாத்திரமே 4 lakhs போகிறது. 1 சென்ட் மாத்திரமே. அப்ப ஒரு காலத்துல அது புறக்கணிக்கப்பட்டது, அது அற்பமா எண்ணப்பட்டது, அதற்கு இருந்த மதிப்பு வேற. ஆனா இன்னைக்கு அந்த சிப்காட் வந்ததுனால, அந்த ஒரு அடையாளம் அங்க வந்ததுனால, அந்த நிலத்தினுடைய மதிப்பு பாருங்க அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்துருச்சு. இதுதான் அடையாளத்தினுடைய பலன். கர்த்தர் திராட்சை செடியா உங்களை வைக்கிறாரு, திராட்சை செடியா உங்களை துளிர பண்ணுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு அடையாளமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திற்கு உங்களை கர்த்தர் அடையாளமாய் மாற்றுகிறார். அந்த அடையாளம் என்ன செய்யும்? முதலாவது உங்களுடைய மதிப்பை கூட்டும். நீங்கள் கர்த்தருக்குள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாறுவீங்க. உங்களை கர்த்தர் அங்க எல்லாருக்கும் முன்பாய் உயர்த்தி வைப்பார். 2வது, உங்களோடு இருக்கிற எல்லாரும் உயர்த்தப்படுவார்கள். நீங்க வாசம் பண்ணுகிற வீடு உயர்த்தப்படும். உங்களோடு இருக்கிற உங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துவார். இதுதான் திராட்சை செடி என்கிற அடையாளத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா, இப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை இந்த மாதத்துல திராட்சை செடியாய் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, என்னை நீர் ஒரு அடையாளமாய் மாற்றுங்க. என்னை நீர் ஒரு அடையாளமாய் மாற்றுங்க. அந்த அடையாளம் எனக்குள் வருகிறபடினால் என்னை மாத்திரம் நீர் உயர்த்தாமல் என்னோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துங்க. என்னோடு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உயர்த்துங்க. வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவை குறித்து சொல்லுங்க. அவன் இஸ்ரவேல் ராஜாவா இருந்தவன். 38 வருடம் அவன் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையில் இருக்கிறான். 38 வருடம் அவன் சிறைச்சாலையிலே அவன் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாய் காணப்படுகிறான். ஆனா ஒரு கட்டம் வருகிறது, நேபுகாத்நேச்சார் அல்லது பாபிலோனின் ராஜ்யத்திலிருந்து ஒரு ராஜா எழும்புகிறான். எழும்பி என்ன செய்கிறான்? அவன் இந்த ராஜாவை வெளியில கொண்டு வருகிறான். இந்த ராஜாவை வெளியில கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், இவனுக்கு என்னுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற சிங்காசனத்துக்கு ஒப்பான சிங்காசனத்தை நான் செய்கிறேன். என் ராஜ்யபாரத்தில் இருக்கிற எல்லா ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல இவன் உட்காருவான். அவனுடைய ஆகாரங்கள் என்னுடைய மேசையிலிருந்து அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்குரிய செலவுகள் ராஜாவினால் சந்திக்கப்படும் என்று சொல்லுகிறான். என்ன நடக்கிறது? அவனுடைய அடையாளம் சிறையில இருக்கிற வரைக்கும் என்னவா இருந்துச்சு? எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டான், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டான், எல்லாராலையும் அற்பமா எண்ணப்பட்டான். அவன் என்னவாய் அழைக்கப்பட்டான்? அடிமைகளின் ராஜாவாய் அழைக்கப்பட்டான். அடிமையாய் பிடித்து வரப்பட்ட ராஜா என்று அழைக்கப்பட்டான். ஆனா எப்ப இந்த ராஜா அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தானோ, எப்ப அந்த ராஜா அவனை வெளியில கொண்டு வந்து அவனுக்கு சிங்காசனத்தை கொடுத்தானோ, உடனே என்ன நடக்கிறது? அந்த அவனுடைய நாமங்கள் உயர்த்தப்படுகிறது. அவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அடையாளம் அல்ல, அங்கு இருந்த ராஜாக்கள் மத்தியில அவன் அடையாளம் பெறுகிறான். இதுவரைக்கும் அவனோடு இருந்தவர்கள் அடிமையின் ராஜாக்கள் என்று சொல்லி இருந்தாலும், அடிமையின் ராஜாக்களின் ஜனங்கள் என்று சொல்லி இருந்தாலும், அவன் என்ன செய்கிறான்? அவன் இப்பொழுது உயர்த்தப்படுகிறபடினால், ராஜா அவன் செலவுகளை சந்திக்கிறபடினால் அவன் மற்ற ராஜாக்களோடு உட்காருகிறவனாய் மாறுகிறான். அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களை திராட்சை செடியாய் மாற்றி உங்களை ஒரு அடையாளமாய் மாற்றுகிறார்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய அடையாளங்களை கர்த்தர் உயர்ந்த அடையாளமாய் மாற்றுகிறார். நீங்கள் ராஜாக்களோடு உட்காருகிறவர்களாய் மாறுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களோடு கூட இணைந்து உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அங்கீகரிக்கப்படுகிறார். இதுதான் கானாவூர்ல நடந்துச்சு. கானாவூர்ல கானான்ல நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவர்கள் கொண்டு வந்த ஒரு திராட்சை செடியின் கொலை அந்த தேசம் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அங்கீகரிக்கப்பட்டது. அந்த தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று அங்கீகரிக்கப்பட்டது. அவர்கள் முழு தேசத்தில் இருக்க திராட்சை செடியெல்லாம் கொண்டு வரல, ஒரே ஒரு செடியில
கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய குடும்பம் அற்பமா எண்ணப்படுகிற புறக்கணிக்கப்பட்ட குடும்பமாய் இருக்கிறதா? கர்த்தர் உங்களை கொண்டு அதை ரட்சிக்க போகிறார். வேதத்திலே அதற்கு எங்க ஆதாரம் இருக்கு? ஒரே மனுஷனுடைய அடையாளத்தை மாத்தினதுனால அந்த முழு குடும்பமும் மாறிடுச்சுன்னு எங்க அடையாளம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அடையாளம் யோசேப்பு. அந்த யோசேப்பை பாருங்க, அவன் சிறைச்சாலையில இருந்தான், அடிமையின் வீட்டில இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவனுடைய அடையாளத்தை கர்த்தர் மாத்தினாரு. அதனால் என்ன நடந்தது? அவனுடைய அடையாளங்கள் மாறி அவன் பார்வோனோடு உட்காருகிறவனாயும் அங்கிருந்து ஆசாரியனுடைய குமாரத்தியை திருமணம் செய்கிறவனாய் மாறினான். அவன் ஒரு சிறைச்சாலையில இருந்தவனாய் அல்ல, அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அது ஒண்ணு. இரண்டாவது, அவன் அடையாளம் மாற்றப்பட்டபடினால் என்ன நடக்குது? யாக்கோபின் சந்ததிகள் பலுகி பெருகத்தக்கதாய் எகிப்துக்கு புறப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். யாக்கோபின் சந்ததிகள் அவர்கள் அந்த தேசத்திலே அடையாளம் பெற்று எல்லாருக்கும் முன்பாய் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்பட்டார். அப்ப அதே போல் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அதே போல் உங்களை கர்த்தர் மீட்டுக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அதே போல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப முதலாவதாக திராட்சை செடி என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக, திராட்சை செடி என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆக்கி உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் கிணற்றின் தண்ணீரை குடிப்பான். அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், காட்டு செடிகளுக்குள்ள இருக்கிற திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக ஒப்பு கொடுத்தது போல, ஒரு இடத்துல திராட்சை செடியின் கனிகளை நீங்கள் புசித்து ஆசீர்வாதமாய் இருப்பீங்கன்னு சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல திராட்சை செடியை நான் அக்கினிக்கு இரையாக்குவேன்னு சொல்றார். அப்ப இது எதை காட்டுகிறது? திராட்சை செடி என்பது தேவன் ஜனங்கள் மீது என்ன நோக்கமாய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த தேவ ஜனத்துக்கும் தேவனுக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தினார்களா, கர்த்தரை சந்தோஷப்படுத்தினார்களா, கர்த்தரை கனப்படுத்தினார்களா, கர்த்தருடைய நாமத்தை கனவிடப்படுத்தினார்களா என்பதை இந்த திராட்சை செடி ஒரு அளவுகோலாய் காணப்படுகிறது. முதலாவது பார்த்தோம், திராட்சை செடி ஒரு அடையாளம். இரண்டாவதாக, திராட்சை செடி ஒரு அளவுகோல். எப்படி அளவுகோல்? இந்த வசனம் ஏசாயா 36ல கர்த்தர் சொல்லுகிறார், உன் திராட்சை செடியின் கனிகளை அவனவன் திராட்சை செடியின் கனிகளை அவன் புசிப்பான். அது ஒரு திராட்சை ரசங்களை கொடுக்கிற தேசமாயிருக்கும். அப்ப அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா அதே தேவன் எசேக்கியேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு, நான் அக்கினிக்கு இரையாக்குவேன். அப்ப கர்த்தருடைய அளவுகோல், கர்த்தருடைய அந்த மனம் அந்த திராட்சை செடியின் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மளை திராட்சை செடியாய் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய அளவுகோலாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். தேவனுடைய அளவுகோலாய் நாம் மாறுகிறோம். நம்ம இருக்கிற இடத்திலே நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் காணப்பட்டால் அங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். நாம் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு உகந்தவர்களாய் காணப்படாமல் இருந்தோம்னால் அக்கினிக்கு இரையாவோம். அதுதான் தேவனுடைய அளவுகோலாய் காணப்படுகிறது. தேவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறதா இந்த திராட்சை செடி காணப்படுகிறது. இப்படி திராட்சை செடியை குறித்த அநேக விசேஷமான காரியங்களை வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. ஆனாலும் இன்றைக்கு இந்த திராட்சை செடியிலே ஒரு விதமான திராட்சை செடியை குறித்து மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். அது என்ன திராட்சை செடி? அது நம்முடைய வாழ்க்கையில எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை தியானித்து நாம் ஜெபிப்போமாக. அந்த திராட்சை செடியினுடைய பேர் என்னவாம்? லேவியராகமத்தின் புஸ்தகம்
25வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காததே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக, தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவது. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கடவுள். இங்கு நாம் ஒரு திராட்சை செடியை பார்க்கிறோம். அது என்ன திராட்சை செடி? அது எதை சுட்டி காட்டுகிறது? அந்த திராட்சை செடியினுடைய பேர் என்னவாம்? கிளை கழிக்காத திராட்சை செடி. கிளை கழிக்காத திராட்சை செடி. அப்ப இந்த இரவுல நாம் தியானிக்க போகிற இந்த திராட்சை செடி எப்படிப்பட்ட திராட்சை செடி? கிளை கழிக்காத திராட்சை செடி. இந்த கிளை கழிக்காத திராட்சை செடி என்பது எதை காட்டுகிறது? அதுதான் பண்படுத்தப்படாத திராட்சை செடியை காட்டுகிறது. அங்கு கர்த்தர் சொல்லுகிறார், 7ஆம் வருஷம் உங்களுக்கு ஓய்வு வருஷம். இந்த 7ஆம் வருஷத்துல நீங்க விதைக்க கூடாது. உங்கள் திராட்சை செடிகளை கிளை கழிக்க கூடாது, அதாவது பண்படுத்தக்கூடாது. அதை நீங்க எந்த வேலையை செய்யக்கூடாது. நீங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அந்த ஆண்டிலே நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம். ஒரு நாள் அல்ல, அந்த ஆண்டு முழுவதும் ஓய்வின் ஆண்டாய் உங்களுக்கு காணப்படுகிறது. அது உங்களுடைய நிலத்துக்கு ஓய்வின் ஆண்டு, உங்களுக்கும் ஓய்வின் ஆண்டு. 3வதாக மிகவும் முக்கியமாய் அது பரிசுத்தத்தின் ஆண்டாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொன்னார், 7ஆம் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அது கர்த்தருடைய பரிசுத்த நாளாய் நீங்கள் அனுசரிப்பீர்களாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, இந்த கிளை கழிக்காத திராட்சை செடி என்பது என்னவாம்? அது பரிசுத்தத்தை விட்டு விலகி இருக்கிற திராட்சை செடியாய் காணப்படுகிறது. அந்த கிளை கழியாத திராட்சை செடி என்பது எதை காட்டுகிறது? தேவனுக்காய் உருவாக்கப்படாத திராட்சை செடியாய் இருக்கிறது. 6ஆம் வருடம் வரைக்கும் இருக்கிற திராட்சை செடி கர்த்தருக்காய் உருவாக்கப்பட்டது. ஏனென்றால் அதற்கு முந்தின வசனத்தை வருஷம் படிச்சீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, 3வது வசனம் சொல்லுது, லேவியராகமம் 25:3 சொல்லுது, 6 வருஷமும் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்துக்கு இருக்க வேண்டும். அதிலே உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் இருப்பாயாக. அப்ப இது எதை காட்டுகிறது? இதுதான் பரிசுத்தத்துக்கு விலகி இருக்கிற திராட்சை செடி. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா இந்த வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நாம் திராட்சை செடியா இருக்கிறது அவசியம் முக்கியம் அல்ல. கர்த்தர் நம்மளை அடையாளமாய் மாற்றுகிறார், ஒரு பக்கத்திலே நல்லதுதான். கர்த்தர் நம்மளை அளவுகோலாய் வைக்கிறார், அதுவும் நல்லதுதான். ஆனால் நாம் எப்படிப்பட்ட அடையாளமாய் இருக்கணும், எப்படிப்பட்ட அளவுகோலாய் இருக்கணுமா? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாளமாய் இருக்கணும், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடையாளமாய் இருக்கணும். வேதத்துல 2 பேரை இதற்கு அடையாளமா நீங்க பார்க்கலாம். 2 தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கை. ஒருவன் கர்த்தரால் பரிசுத்தத்துக்கு விலகி இருந்தவனும், இன்னொருவன் கர்த்தருடைய பரிசுத்தம் என்கிற அடையாளத்தில் இருந்த மனுஷனை நீங்க பார்க்கலாம். யார் இந்த 2 பேர்? பிலேயாம் தீர்க்கதரிசி 1, 2வது மிகாயா தீர்க்கதரிசி. இந்த 2 தீர்க்கதரிசி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி 2 பேருமே தேவனுடைய வார்த்தையை பெறவங்க தான். 2 பேருமே சொல்றாங்க, நான் கர்த்தர் சொல்றத மாத்திரம் தான் சொல்லுவேன். பிலேயாமை பாலாக் ராஜா அழைக்கிறான். உடனே பிலேயாம் என்ன சொல்றான்? கர்த்தர் சொல்றத மாத்திரம் தான் நான் சொல்லுவேன். நான் வர்றதுக்காக நீங்க விரும்புகிறத நான் செய்வேன் அர்த்தம் கிடையாது. நான் வந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் சொல்லுவேன். இதுலயும் இன்னொன்னு என்ன தெரியுமா? அவன் பாலாக்கின் ராஜாவின் ஜனங்கள் அதிபதிகள் வந்து அவனை கூப்பிடும் போது பிலேயாம் சொல்றான், இன்றைக்கு இரவு நீங்க இங்க தங்கிருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு நான் பாக்குறேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அவன் சொல்றான் தங்கிருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வாழ்க்கையில எது செய்தாலும் கர்த்தரை கேட்டு செய்கிறவனா இருந்தான். அவன் வாழ்க்கையில எது நடப்பித்தாலும் கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்துலதான் அவன் காணப்பட்டான். அதே போலதான் மிகாயா தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ராஜாவும் யூத ராஜாவும் கூப்பிடுறாங்க. அங்க யூத ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் பார்த்து கேட்கிறாங்க, இந்த வேறு ஏதாவது தீர்க்கதரிசி இந்த தேசத்துல இருக்கிறான்? உடனே இஸ்ரவேல் ராஜா சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமாய்தான் தீர்க்கதரிசி சொல்றான்.
அப்ப அவனை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே அவர்களுடைய அதிபதிகள் ஜனங்கள் அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த அதிகாரிகள் அழைச்சிட்டு வரும்போது சொல்றாங்க, நீ ராஜாவுக்கு ஏற்றபடி தீர்க்க சொன்ன. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறதை மாத்திரம் நான் சொல்லுவேன்னு சொல்றான். இப்ப ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையும் நேர்மையா இருக்கிறான், எல்லா விதத்திலும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க, அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கிறாங்க, கர்த்தருக்காய் நிலைத்து நிற்கிறவர் இருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு பேருடைய முடிவு நீங்க பாத்தீங்கன்னா வேறு விதமாய் இருக்கிறது. ரெண்டு பேருடைய முடிவும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. பிலேயாமினுடைய முடிவு என்னவாய் இருந்தது? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசம் போக்குகிறவனாய் மாறி போனான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விழத்தள்ளுகிற மனுஷனாய் அவன் மாறி போனான். காரணம் என்ன? அவன் தன்னுடைய ஜீவியத்துல கர்த்தருக்காய் நிற்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தில் அவன் இருந்தாலும் அந்த உலகம் அவனுக்குள்ளாக இருந்தபடினால் உலகத்தின் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் விருப்பப்பட்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரகசியத்தை காட்டிக் கொடுக்கிறவனாய் மாறி போனான். ஆனா அதே வேளையில மிகாயா தீர்க்கதரிசியை பாருங்க. மிகாயா தீர்க்கதரிசி அவன் ராஜா சொல்றான், கர்த்தர் என்ன சொல்றான்? உடனே ராஜா மிகாயா தீர்க்கதரிசி சொல்றான், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், கர்த்தர் ஒரு பொய்யின் ஆவி அனுப்பியிருக்கார், அதனால நீ போகிற இடத்துல கீழையாத்துல நீ விழுந்து சாவ. உடனே அங்க இருக்கிற தீர்க்கதரிசி இவனை பல்லார்னு அறையிறான். அரைஞ்சிட்டு சொல்றான், நீ எப்படி இப்படி தீர்க்கதரிசி? உடனே ராஜா சொல்றான், இவனுக்கு வருத்தத்தின் அப்பயத்தையும் இவனை சிறைச்சாலையில போடுங்க, நான் யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வர்ற வரைக்கும் இவன் அதை சாப்பிடாமல். நடக்குது. அப்ப அவன் சொல்றான், அவன் மிகாயா சொல்றான், நீ போவ ஆனா திரும்பி வர மாட்டேன். ஆனா முடிவு என்னவா மாறிச்சு தெரியுமா? அவன் மிகாயா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அந்த ராஜா யுத்தத்திலே மரித்து போனான். அதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராஜா மாறுவேடத்துல போனான். அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, இவன் சொன்ன மாதிரி நடந்துருமோ. உடனே அவன் சொல்ற மாறுவேடத்துல போகிறான். ஆனா மாறுவேடத்துல போனாலும் கர்த்தருடைய வார்த்தை அங்கு நிறைவேறினது. கர்த்தரால் உயர்த்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசியாய் மிகாயா தீர்க்கதரிசி மாறினான். இன்றைக்கு நிறைய பேருக்கு நாம் கர்த்தருடைய அடையாளமாய் மாற வேண்டும் என்கிற விருப்பம், கர்த்தருடைய அளவுகோலா நாம் மாறணும் என்கிறது விருப்பம். ஆனா நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தத்தின் செடிகளாய் நாம் காணப்படுகிறோமா, அல்லது கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்ட செடிகளாய் நாம் காணப்படுகிறோமா? இந்த கிளை கழிக்காத செடி என்பது என்ன? அது பரிசுத்தமில்லாத செடியை காட்டுகிறது. கிளை கழிக்காத செடி என்பது என்ன? அது கர்த்தருடைய ஓய்வு நாளுக்கு புறம்பாயிருக்கிற செடியாய் காணப்படுகிறது. வசனம் சொல்லுது, அந்த செடியின் பழங்களை நீங்கள் சேர்க்காமல் இருப்பீர்களாக. அந்த செடியின் பழங்களை நீங்கள் சேர்க்காமல் இருப்பீர்கள். காரணம் என்ன? அதை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்களும் பாவிகளாய் மாறுவீர்கள். அதை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்களும் உபத்திரவத்திற்குள்ளாய் போவீர்கள். அதை நீங்க புசிச்சீங்கன்னா நீங்களும் பரிசுத்த குலைச்சல் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு கிளை கழிக்காத திராட்சை செடியா இருக்கா, அல்லது கிளை கழிக்கப்பட்ட திராட்சை செடியா இருக்கிறதை நிதானித்து பாருங்க. கர்த்தருக்குள்ளாய் பரிசுத்தமாய் இருக்கிற திராட்சை செடியா இருக்கிறோமா, அல்லது கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்கு உதிக்க வைக்கப்பட்ட திராட்சை செடியா இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் பிழையா தீர்க்கதரிசியை போல இருக்கிறதா, அல்லது மிகாயா தீர்க்கதரிசியை போல இருக்கிறதா? இந்த திராட்சை செடி கிளை கிளைக்காத திராட்சை செடின்னு சொல்றோம். ஆனா இதுக்கு இன்னொரு பேரு இருக்கு. அது என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஓய்வு நாளில் காணப்படுகிற திராட்சை செடி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய ஓய்வு நாள்ல இந்த உலகத்தான் வேலை செய்யற மாதிரி நீங்க வேலை செய்யக்கூடாது. அதுதான் அங்க கான்செப்ட். நீங்க உலகத்தான் வேலை செய்யற மாதிரி நீங்க வேலை செய்யக்கூடாது. உலகத்தான் அல்ல, நீங்க உலகத்தான் அல்ல, நீங்கள் வேறு விரிக்கப்பட்ட ஜனங்கள் என்றுதான் கர்த்தர் அங்க ஓய்வு நாளை கொடுக்கிறார். அப்ப இந்த ஓய்வு நாளிலே இந்த திராட்சை செடி கர்த்தரினால் அங்கீகரிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? அது உலகத்தின் திராட்சை செடியாய் காணப்படுகிறது. அது உலகத்தின் லௌகிகத்திற்கு பின்பாய் ஓனின மனுஷர்களை சுட்டி காட்டுகிறது. உலகத்திற்காய் தன் தேவனை விட்டுவிட்ட ஜனங்களை சுட்டி காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் நம்முடைய ஜீவியத்தை நிதானித்து பார்ப்போம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நாமும் பிழையாம போல வைராக்கியமா இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நாமும் மிகாயா தீர்க்கதரிசியை போல் வைராக்கியமா இருந்தோம். கர்த்தருக்காகத்தான் நான் நிற்பேன்,
கர்த்தருக்காகத்தான் நான் ஓடுவேன். என் ஊழியம், என் ஜீவியம் எல்லாமே கர்த்தருக்குத்தான். அவர் என்னை ரட்சித்து இருக்கிறார். என் ஜனங்களே உங்களையும் ரட்சிப்பான்னு சொல்லி கர்த்தருக்காய் நிறைய உபதேசம் பண்ணணும். நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்லணும். கொஞ்ச காலம் போன உடனே அந்நாட்கள் மாற ஆரம்பிக்கிறது, குடும்பங்கள் வளர ஆரம்பிக்கிறது, சூழ்நிலைகள் மாற ஆரம்பிச்ச உடனே இனிமே நான் அப்படி இருந்தேன்னா என்னால வாழ முடியாது. நான் கொஞ்சம் என் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் உலகத்துக்குள்ள நான் போய்க்கிறேன், அதே நேரத்துல அநேக நேரம் கர்த்தருக்காய் இருக்கிறேன்னு ஆரம்பிச்சோம். அப்படியே அது படிப்படியா போய் 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 இப்போ உலகம் மாத்திரம் நமக்குள்ள இருக்கு. கர்த்தருக்காய் நிற்கிற அனுபவம் மறைந்து போயிருச்சு. இன்னைக்கு கர்த்தருக்காய் நம்மளால் வைராக்கியமா நிக்க முடியல. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் கிரியை நடப்பிக்க முடியல. நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காய் நிற்பேன் என்கிற அனுபவம் இல்லை. இன்னைக்கு நமக்கு உலகத்துக்காக ஓடுகிற அனுபவம் தான் இருக்கு. அதுதான் பிள்ளையாமின் தீர்க்கதரிசியின் அனுபவம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளையாம் தீர்க்கதரிசியின் அனுபவத்திலிருந்து மிகாயா தீர்க்கதரிசியின் அனுபவத்திற்குள்ளாய் புறப்பட்டு வருவோமாக. பிள்ளையாம் தீர்க்கதரிசியின் அனுபவத்திலிருந்து மிகையா தீர்க்கதரிசியின் அனுபவத்திற்குள்ளாய் புலப்பட்டு வருவோமாக. கர்த்தருக்காய் கடந்த நாட்கள் நாம் வைராக்கியமாய் இருந்தது போல மரணமே வந்தாலும் சரி, சிறையிருப்பே வந்தாலும் சரி, கர்த்தருக்காய் நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று நாம் கர்த்தருக்குள்ளாய் புறப்பட்டு வருவோமாக. அப்படி நாம புறப்பட்டு வந்தோம்னா 6ஆம் வருஷத்திலே கிளை கழிக்கப்பட்ட திராட்சை செடி எப்படி கர்த்தரினால் அங்கீகரிக்கப்பட்டதோ அதே போல் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள். உங்களுடைய கனிகளும் சேர்க்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை புசிப்புக்கு தகுந்ததா இருக்கும். நீங்கள் கர்த்தரினால் கனிகளை கர்த்தரினால் அங்கீகரிக்கப்பட்ட கனிகளாய் நீங்கள் மாறுவீர்கள். அப்ப முதலாவதாக இந்த கிளை கழிக்காத திராட்சை செடி என்பது எதை காட்டுகிறது? அதுதான் பராமரிக்கப்படாததும் பரிசுத்த குலைச்சலின் திராட்சை செடியை காட்டுகிறது. இரண்டாவதாக இந்த கிளை கழிக்காத திராட்சை செடி என்பது எதை காட்டுகிறது? அந்த வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழியாதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தானாய் விளைந்து என்று சொல்லிருக்கு. அப்ப இரண்டாவதாக கிளை கழியாத செடி என்பது என்ன? அது தானாய் விளைந்தது. அது தானாய் தனக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிற அனுபவத்தை காட்டுகிறது. இது கர்த்தருடைய சித்தம். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தோம்னா என்ன காட்டுகிறது? தேவனுடைய வழியிலே நடக்காமல் தனக்கு சொந்தமான வழியிலே நடக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. எனக்கு நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், எனக்கு நான் ஒரு சட்டத்தை வச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு, அதுலதான் நான் போவேன். அங்க கர்த்தர் சித்தத்துக்கு எனக்கு இடம் கிடையாது, ஊழியக்காரன் எண்ணத்துக்கு இடம் கிடையாது, கர்த்தருடைய நடத்துதலுக்கு இடம் கிடையாது, யாருக்கு இடம் கிடையாது. என்னுடைய வழியிலே நான் வழிந்தோம். இந்த திராட்சை தானாய் விளைந்த திராட்சை செடிக்கு அடையாளம் யார் தெரியுமா? யோனாவினுடைய வாழ்க்கை. யோனாவை குறித்து பாருங்க, அவனுடைய வாழ்க்கை தானாய் விளைந்த பயிரை போலதான் காணப்பட்டது. கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது. என்ன சொல்லுகிறார்? நீ நினிவேவுக்கு போய் அந்த ஜனங்களை எச்சரி என்று யோனாவை குறித்து சொல்லுகிறான். ஆனா யோனா என்ன செய்கிறான்? அவன் கர்த்தர்கிட்ட எதுவுமே சொல்லல, உடனே கிளம்புனான். அவன் அங்க வசனம் சொல்லுது, அங்க இருந்து அவன் இன்னொரு இடத்துக்கு நடைப்பிரயாணமாய் பிரயாணம் பட்டு போய் அங்கிருந்து அவன் நினிவேவின் கப்பலுக்கு எடுக்கிறதுக்கு பதிலா அவன் தர்சீசின் கப்பலுக்கு எடுத்தான். காரணம் என்ன? அவன் தன்னுடைய சுயத்தின்படி அவன் நடக்கிறவனாய் காணப்பட்டான். தனக்குன்னு ஒரு அளவுகோலை வைத்திருந்தான், தனக்குன்னு ஒரு காரியத்தையும் வைத்திருந்தான். அதன்படி அவன் நடக்கிறவனாய் இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ போய் நினிவேவுக்கு போய் தேவ வார்த்தையை சொல்லுப்பா. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு நான் ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறது. அங்க இருக்கிற ஜனங்களை நான் தொட போகிறேன். அவங்க மத்தியிலே நான் வெளிப்பட போகிறேன். அவங்க தங்களை தாழ்த்தாவிட்டால் அவர்கள் முற்றிலும் அழிந்து போவார்கள். எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பான்னு சொல்றான். ஆனா யோனா என்ன செய்கிறான்? அவன் நினிவேவுக்கெல்லாம் போகல. அங்க இருக்கிற பட்டணத்தின் ஜனங்கள் மரித்து போனா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன, அவங்களை கர்த்தர் மன்னிச்சு என்ன, மன்னிக்கலாம் எனக்கு என்ன, என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்.
என்னுடைய எண்ணம் நிறைவேறினா போதும். நான் கர்த்தரை நம்பி போய் கர்த்தர் உங்களை அழிப்பார்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே அவங்க மன்னிப்பு கேட்டுட்டா, கர்த்தர் அவர்களை மன்னிச்சுட்டா, என் வார்த்தை என்ன ஆகுறது? என் தீர்க்க தரிசனம் பொய்யாயிருமே, என் ஜெபம் பொய்யாயிருமே, என்னால் அறிவிக்கப்பட்ட வசனம் பொய்யாயிருமேன்னு சொல்லி தன்னை குறித்து அவன் யோசிக்கிறவனாய் இருக்கிறபடினால் அவன் தர்சீசை நோக்கி ஓடுகிறவனாய் இருந்தான். ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தானாய்ங்கிறது எதை காட்டுது தெரியுமா? அது ஒரு செத்து போன அனுபவத்தை காட்டுகிறது, மரித்து போன அனுபவத்தை காட்டுகிறது. வேதம் சொல்லுகிறது, தானாய் செத்த மிருகத்தின் கொழுப்பையும், இது கர்த்தரினால் அங்கீகரிக்கப்படாத மிருகத்தை காட்டுகிறது. அப்ப தானாய் இருக்கிற அனுபவம் என்பது என்ன? தானாய் வளருகிற செடி என்பது எதை காட்டுகிறது? அது மரித்து போன அனுபவம். அது எதுல மரித்து போயிருக்கு? கர்த்தருக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியம் அங்கு மரித்து போயிருச்சு. கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற உறவு அங்கு வெட்டப்பட்டு போயிருச்சு. இதனாலதான் ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள்கிட்ட கர்த்தர் சொல்றார், நீ இந்த கனியை புசிச்சா நீ சாகவே சாவாய். காரணம் என்ன? உனக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம் முறிந்து போனது. அது எப்படி நீங்க அறிஞ்சு கொள்ளலாம்? அங்க இருக்கிற ஐக்கியம் முறிஞ்சு போச்சுங்கிறது எப்படி நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் தெரியுமா? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் அவர்களோட இடைப்பட்டார். அவங்களோடு எப்போது உறவாடி கொண்டிருந்தார், அவர்களோடு எப்போதும் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனா அதே இது ஆதியாகமம் 4க்கு அப்புறம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, ஆபேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கை செலுத்த புறப்பட்டார்கள். காணிக்கை செலுத்த வந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தேவன் அவர்களோடு ஏதேனில உலவினது போல உலவல. தேவன் அவர்களோடு ஏதேன்ல தங்கியிருந்தது போல தங்கி இருக்கல. அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த ஏதேனில் இருந்த உறவு இப்ப இல்ல. எப்பயோ அவர்களை விசாரிக்கிறது போல, எப்பயோ கர்த்தர் அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறது போல அவர்கள் காணிக்கை கொடுக்கிறவர்களாய் மாறினார்கள். இதுதான் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு முறிந்து போனதை காட்டுகிறது. அதைத்தான் தேவன் சாகவே சாவா என்று அங்க கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தானாய் விளைகிற, தானாய் முளைக்கிற திராட்சை செடி என்பது என்ன? அது சுயமாய் ஓடுகிற அனுபவம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஐக்கியத்தை விட்டு ஓடுகிற அனுபவம், தேவ சித்தத்தை விட்டு விலகி இருக்கிற அனுபவம், அது யோனாவின் ஜீவியத்தின் அனுபவமாயிருக்கிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தரிடத்துல, ஆண்டவரே, என்னை நீர் உம்மிடத்துல விளைகிற கனிய திராட்சை செடியாய் மாற்றுங்க. நான் உம்மிடத்துல இருக்கிற மகனாய் நான் காணப்படணும், உம்மால் வளருகிறவனாய் காணப்படணும். வசனம் சொல்லுகிறது, விளைய செய்கிறதோ கர்த்தர் என்றுதான் வார்த்தை சொல்லுகிறது. விளைய செய்கிறது யார்? தேவன். விளைய செய்கிறது யார்? தேவன். அப்ப தேவன் தான் நம்மளை விளைய செய்கிறவராயிருக்கிறார். தேவன் தான் நம்மளை உருவாக்குகிறவராயிருக்கிறார். அப்ப அவருடைய சித்தத்துல நாம நடந்து போகிறவர்களாய் இருக்கணும். இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கனா, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. இந்த மாதம் முழுவதும் ஒரே இதான் நீங்க எடுக்க முடியாது, ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனுஷர்களா இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அதை பிராக்டிஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்ப இன்னைக்கு முடிவெடுங்க, அந்த வாரம் முழுவதும் நான் கர்த்தருடைய சித்தத்தை தான் நான் செய்வேன். இந்த வாரம் முழுவதும் நான் தேவன் சொல்லுகிறத தான் செய்வேன். அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வாரத்தை நீங்க இது பண்ணுங்க. அதை கத்துட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தை செய்யாமல் என்னுடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன். நான் தனியா வளருகிறவனா இருக்க மாட்டேன், தானாய் வளருகிற செடியா இருக்க மாட்டேன்னு கத்துட்டு ஒப்புக்கணும். அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. அடுத்து அதை 2 வாரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து அதை 3 வாரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படியே நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் மாறுவோம். கர்த்தருக்காய் நாம் வாழுகிறவர்களாய் மாறுவோம். அப்ப இந்த கிளை கழிக்காத செடி என்பது எதை காட்டுகிறது? தானாய் வளருகிற செடியை காட்டுகிறது. தானாய் சுயநலமாய் இருக்கிறதை காட்டுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் இதுதான், ஆண்டவரே, என்னுடைய பிரேயர் லிஸ்ட் இதுதான், நீங்க இதை எடுத்துக்கோங்க, இதை நிறைவேற்றுங்க. அதை கர்த்தர் நிறைவேற்றலைன்னா உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடும். சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எனக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டேன்.
நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை செய்ய மாட்டேங்கிறேன். நான் எவ்வளவோ நான் தேவ சமூகத்துல இருக்கேன், கர்த்தர் எனக்கு. ஆனா அதை நீங்க பாத்தீங்களா? அது கர்த்தருடைய சித்தமா இல்லையா? அது தேவனுடைய நோக்கமா இல்லையா? அவருக்கு சித்தமானதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரே, அப்ப அது கர்த்தருடைய கரத்துல நீங்க எப்படி கொடுத்தீங்க? அது நம்ம இன்னைக்கு ஒரு லிஸ்டா நம்ம கொடுக்கிறோம். என்னுடைய விஷ் லிஸ்ட் இதுதான், இதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். ஆனா அது ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல, அது கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய விரும்பப்படுகிற வாழ்க்கை என்ன தெரியுமா? அவரால் விளைய பண்ணுகிற அனுபவம், அவரால் உருவாக்கப்படுகிற அனுபவம், அவரால் நடத்தப்படுகிற அனுபவம், அவரால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவம். இதைத்தான் தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். இதனாலதான் கர்த்தர் சொன்னார், நான் உங்களை அறியேன். காரணம் என்ன? நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யவில்லை. இயேசு சொன்னார், என்னை அனுப்பினவரின் சித்தத்தை மாத்திரம் நான் செய்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசுவை குறித்து அந்த வசனம் சொல்லுது பாருங்க. உபாகமம் 18:18 சொல்லுது பாருங்க, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காய் அவர்கள் சகோதரரிலிருந்து எழுப்பி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். வார்த்தை சொல்லுது பாருங்க, நான் என்னதான் அவருக்கு சொல்றேனோ அது எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். நான் சொல்லாததை ஒன்றும் அவர் பேசுவது இல்லை. அவர் என்னால் அனுப்பப்பட்டவர் தான், என்னுடைய குமாரன் தான். ஆனால் நான் சொல்லுகிறதை மாத்திரம் செய்வார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் வைத்து செய்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவின் இடத்துல போகிறேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுடைய விருப்பத்தின்படி எதையும் செய்யாதீங்க. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் நினைப்பூட்டுவார். அவர் நினைப்பூட்ட அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. நான் எப்படி பிதாவின் சித்தத்தை செய்தேனோ அதே போல் நீங்கள் பிதாவின் சித்தத்தை செய்யுங்க. நான் எப்படி பிதாவின் சொன்ன வார்த்தையை மாத்திரம் பேசுறேனோ அதே போல் நீங்களும் நடந்து கொள்ளுங்க. அப்ப இந்த கிளை கழிக்காத செடி நமக்கு ஒரு எச்சரிப்பாய் மாறுகிறது. நம் சுயமாய் ஒரு காலம் ஓடிடக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்கணும். அப்போ இரண்டாவதாக இந்த கிளை கழிக்காத செடி என்பது என்ன? அது தானாய் வளருகிற செடியாய் இருக்கிறது. மூன்றாவதாக இந்த கிளை கழிக்காத செடி என்பது எதை காட்டுகிறது? அதே லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கலைத்து அதன் பலனை சேர்ப்பாயாக. அப்ப மூன்றாவதாக இந்த கிளை கழிக்காத திராட்சை செடி என்பது எதை காட்டுகிறது என்றால் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை இல்லாததை காட்டுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மீது நம்பிக்கை இல்லாத அனுபவத்தை காட்டுகிறது. தன்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை அனுபவத்தை. அது எப்படி நாம் சொல்லலாம்? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் 6 நாட்கள் நீங்கள் மன்னாவை பொறுக்கணும். 6ஆம் நாளில 7ஆம் நாளுக்கு தேவையான மன்னாவை நீங்க பொறுக்கி வச்சுக்கோ. 1வது நாள்ல 2வது நாளுக்கு மன்னாவை நீங்க பொறுக்கி வச்சீங்கன்னா அது புழுவா மாறி போயிடும். ஆனா 6வது நாளில 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளின் மன்னாவையும் நீங்க பொறுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புழுவாய் மாறாது. அது உங்களுக்கு புழுவாய் மாறாது. ஏனென்றால் அது ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. கர்த்தர் ப்ரொவைட் பண்ணப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. கர்த்தரால் தேவைகள் சந்திக்கப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இந்த கிளை கழிக்காத அனுபவம் என்பது என்ன? தங்கள் தேவைக்காய் வருகிறதை விட்டுட்டு தன்னுடைய சுயபலத்தினால் தங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக மனிதர்களுடைய சார்பை நாடி ஓடுகிறார்கள் அல்லவா? அதுதான் இந்த கிளை கழிக்காத செடியின் 3வது அனுபவத்தை காட்டுகிறது. இந்த செடி என்ன செய்கிறதா? அது சொல்லுகிறது, அது 7ஆம் ஆண்டிலும் கனி கொடுக்கிறது. 7ஆம் ஆண்டிலும் கனி கொடுக்கிறது. எப்படி கனி கொடுக்கிறது? தன் பிரயாசத்தினால் வருகிற கனி, தன் பிரயாசத்தினால் வருகிற திராட்சை பழம், தன் பிரயாசத்தினால் விளைகிற பழங்களை காட்டுகிறது. என்ன
செய்கிறது? அது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதை நீங்கள் புசிக்க கூடாது, அதை நீங்க சேர்த்து வைக்க கூடாது. காரணம் என்ன? அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்பி இல்ல, தன்னுடைய நிலைமையை அது நம்பி இருக்கிறதுன்றத வசனம் காட்டுது. அப்ப மூன்றாவதாக, கிளை கழிக்காத செடி என்பது எதை நம்மளுக்கு எச்சரிப்பாய் சுட்டி காட்டுகிறது? ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணுமா? நம்முடைய தேவைகளுக்கு கர்த்தரை நாம் சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கணும். கர்த்தர் என்னை போஷிப்பார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்கிறதுல நம் அவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கிறவர்களாய் இருக்கணும். நாம் ஏற்கனவே ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம், ஆபிரகாமை குறித்து வாசித்தோம். ஆபிரகாமுக்கு சோதோமின் ராஜா சொல்றான், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன். உடனே ஆபிரகாம் என்ன சொல்றான் பாருங்க, நீர் எனக்கு கொடுத்து நான் அதனால வாழ்ந்தேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உன் ஆசீர்வாதத்தினாலதான் நான் வாழ்ந்தேன். காரணம் என்ன? சோதம் ஏற்கனவே பிடிபட்டுருச்சு. சோதாம தப்பிக்க வச்சதே ஆபிரகாம் தான். சோதமை ஏற்கனவே அவர்கள் சோதம் குமாராவை தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க. அதுல லோத்துவையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப சோதம் சிறைப்பட்டு போயிருச்சு, சத்ருவின் கையில போயிருச்சு, எதிரிகளின் கையில போயிருச்சு. இப்ப யார் போய் அதை விடுதலை ஆக்குகிறான்? ஆபிரகாம் போய் அதை விடுதலையாக்கி கொண்டுட்டு வர்றான். உடனே சோதம் ராஜா என்ன சொல்றான்? உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அப்பதான் ஆபிரகாம் சொல்லுகிறான், என்னை விடுதலையாக்குற அளவுக்கு கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய வருங்காலத்தின் தேவைகளையும் என் வருங்காலத்தின் காரியங்களையும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உன்னால நான் வாழ்ந்தேன் என்று சொல்லாதபடிக்கு நான் அதை பெற்றுக்கொள்ள கூடாது என்று ஆபிரகாம் சொன்னார். இதுதான் அந்த கிளை கழிக்காத செடியின் எச்சரிப்பா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவத்திலே நாம் காணப்படணும். ஒரு ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நாம் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு தேவை வந்துருச்சுன்னா, யார் எனக்கு கடன் கொடுப்பா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் இடத்துல போய் 10 ரூபாய் வாங்கலாம், யார் இடத்துல போய் இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கலாம் சொல்லி கணக்கு போடக்கூடாது. அது யாருடைய அனுபவம் தெரியுமா? அதுதான் தேவனை விசுவாசிக்காத ஜனங்களுடைய அனுபவம். அவங்கதான் உலகத்தை நோக்கி ஓடுவாங்க, அவங்கதான் உலகத்துல போய் கேட்பாங்க, எனக்கு நீ எவ்வளவு தேவை இருக்கு, நீங்க இதை எனக்கு கொடுங்க, இவ்வளவு பெரிய போராட்டத்துல இருக்க, நீங்க எனக்கு கொடுங்க. ஆனா ஒரு தேவ பிள்ளை எங்க இருக்கணும் தெரியுமா? கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தரால் சந்திக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கணும். உங்களுக்கு தேவைகள் இருக்கா? கர்த்தரிடத்துல போங்க, தேவ சமூகத்துல முழங்கால் படிங்க. அவரை அன்றி ஒருவராலும் உங்களை ரட்சிக்க முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் மனுஷன்ட்ட போய் கேட்டாலும் எனக்கு கொடுப்பாங்களே, நான் பேங்க்ல போய் கேட்டால் லோன் எனக்கு கொடுப்பாங்களே. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் தான் வசனம் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்துல இருந்து நீங்க வாங்காம மனுஷர்களிடத்துல உதவியை நாடி அதுல இருந்து நீங்க ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த மனுஷனுக்கு நீங்கள் அடிமைகளாய் இருக்கிறீங்க. அது உங்களை சுதந்திரமாய் விடாது. அது நீங்கள் அவர்களுடைய அடிமைகளாக இருக்கிறீங்க. ஆனா அதே நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அது என்னவா மாறுது தெரியுமா? அது உங்களுடைய சுதந்திரத்தின் பங்காய் மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுத்துட்டு அது ஒரு சுதந்திரத்தின் பங்காய் மாறுகிறது. இதற்கு நல்ல உதாரணம் இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தேசத்துல இருக்கிறாங்க. எந்த தேசம்? ஒன்னு எகிப்து, இன்னொரு தேசம் கானான் தேசம். 2லயுமே அவங்க பழிய பெருகதான் செஞ்சாங்க. 2லயும் தொடக்கத்துல நல்லாதான் வாழ்றாங்க. இப்ப எகிப்துல இருக்கும் போது அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நாங்க அங்க இறைச்சி சாப்பிட்டோம், கீரைகள் சாப்பிட்டோம், பூண்டுகள் சாப்பிட்டோம், நல்லா இருந்தோம்ப்பா. அப்ப எகிப்துலயும் அவர்கள் நல்ல நிலைமையில ஓரளவு நல்ல நிலைமையில தான் இருந்திருக்காங்க. ஒரு பகுதியில் உபத்திரவம் இருந்தாலும் இன்னொரு பகுதியில் நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா என்னதான் எகிப்துல அவங்க நல்ல இறைச்சி சாப்பிட்டாலும், என்னதான் நல்ல கீரைகளை சாப்பிட்டாலும், நல்ல கொழுத்த கன்றுகளை பொழுத வளர்ந்தாலும் அவங்க ஒடுக்கப்படுகிற ஜனங்களாதான் இருந்தாங்க. அவங்களுக்கு மேல ஒரு ஆளோட்டிகள் இருந்தான். அந்த தேசம் அவர்களுடைய சுதந்திர தேசம் அல்ல. அந்த தேசத்தில் இவர்கள் அடிமைகளாயிருந்தார்கள். அதே இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த கானான கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இது உங்களுடைய சுதந்திரத்தின் பங்கு. இங்க உங்களை ஆளுகை செய்ய பார்வோன் கிடையாது.
இங்கு உங்க ஆளுகை செய்ய கானானியர்கள் கிடையாது. இங்கு உங்களை ஆளுகை செய்ய எமோரியர்கள் கிடையாது. யார் உங்களை ஆளுகிறார்? கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த தேசம் உங்களுடைய தேசமா இருக்கிறது. ரெண்டு இடத்தும் ரெண்டுமே தேசம் தான் அழைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒண்ணு அடிமைத்தனத்தின் வீடு, இன்னொன்னு சுதந்திரத்தின் வீடு. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் எதை நம்பி ஓடுறாங்க தெரியுமா? எனக்கு அந்த நேரத்துக்கு இறைச்சி கிடைச்சா போதும், அந்த நேரத்துக்கு எனக்கு ஆசீர்வாதம் இருந்தா போதும். அவங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்றதை நான் கேட்டுட்டு போறேன். அவங்க என்ன அடிமைப்படுத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்போதைக்கு எனக்கு விடுதலை இருக்கு, அது போதும்னு சொல்லி எகிப்தை நோக்கி தான் நம்ம ஓடுறோம். ஆனா இன்னொரு பகுதியில நமக்கு கானான் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த கானான் எப்பொழுது நமக்கு கொடுக்கப்படும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி நீங்க வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பி இருக்கும் போது, உங்க தேவைகளுக்கு கர்த்தரையே நீங்க சார்ந்திருக்கும் பொழுது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கானானின் சுதந்திரத்தின் பங்காய் மாறுகிறது. அந்த தேசத்திலே நீங்கள் பலுகி பெருகினாலும் உங்களை ஒடுக்குகிற ஆலோட்டிகள் இருக்க போவது கிடையாது. உங்களை அடிமைத்தனைப்படுத்துகிற பார்வோன் இருக்க போவது கிடையாது. பார்வோன் சொன்னான், ஜனங்கள் ஆராதிக்க போகணுமா, போட்டும், போயிட்டு அவங்க திரும்ப வரட்டும். காரணம் என்ன? அவங்க என்னுடைய ஜனங்கள், அவர்கள் என்னுடைய அடிமைகள், அவர்களை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அதனாலதான் கர்த்தர் சொல்கிறார், அவர்களை அப்படியே வெளியே கொண்டு வருகிறார். அவர்களை வெளியே கொண்டு வந்து தேவன் அவர்களுக்கு என்னவாய் மாறுகிறார்? நானே கர்த்தர் என்கிற நாமத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நானே கர்த்தர் என்று சொல்லி தேவன் அங்கு தம்மை வெளிப்படுத்துகிறதை, அந்த வசனம் சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். அப்ப அது எதை காட்டுகிறது? நானே கர்த்தர் என்று அவர் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போனா என்ன அர்த்தம்? அதுவரைக்கும் பார்வோன் அவர்களுக்கு கர்த்தராய் இருந்தான், அதுவரைக்கும் பார்வோன் அவர்களை நடத்துகிறவனாய் இருந்தான். ஆனால் அதன் பின்பாக கர்த்தர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை தேவனாய் நான் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டேன், நான் சர்வ வல்லமையின் தேவனாய் யாக்கோபுக்கு வெளிப்பட்டேன், நான் சர்வ வல்லமையின் தேவனாய் நான் ஈசாக்குக்கு வெளிப்பட்டேன். ஆனால் மோசேக்கோ நான் எப்படிப்பட்டவராய் வெளிப்படுகிறேன்? நானே கர்த்தர் என்று நான் வெளிப்படுகிறேன். நானே கர்த்தர் என்று நான் உங்களுக்கு வெளிப்படுகிறேன். என்னை அன்றி உங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கக்கூடாது. இதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்க வந்து சொல்றாங்க, உலகத்தின் மற்ற ராஜ்யங்கள்ல ராஜாக்கள் இருக்கிறாங்க, ராஜாக்கள் தான் அவங்களை நடத்துறாங்க, எங்களுக்கும் அதே போல் ராஜாக்கள் வரணும், எங்களுக்கும் அதே போல் ராஜா. உடனே தேவன் எப்படி வெளிப்படுகிறாருங்க? தன் மனம் நோகடிக்கப்பட்டவராய் தேவன் வெளிப்படுகிறார். அதை குறித்து அவர் வருத்தப்படுகிறவராய் காணப்படுகிறார். சொல்றாரு, ராஜாக்கள் வந்து அவங்களை ஒடுக்குவாங்கப்பா, ராஜாக்கள் வந்து உங்க பங்கை எடுத்து அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, ராஜா வந்து உங்களுடைய பங்கை எடுத்து அவர்கள் அதிகாரிகளுக்கு கொடுப்பாங்க, நானே உங்களுக்கு ராஜாவே இருக்கேன். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, எனக்கு தேவன்லாம் ராஜாவா இருக்க தேவையில்லை, சவுலை போன்ற உலகத்தின் ராஜாக்களை போல எனக்கு ராஜா இருந்த போதும். இதை காட்டுகிறது. இதுதான் கிளைக்கு அளிக்கப்படாத ஜனத்தை காட்டுகிறது. ஆனா இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் கர்த்தருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் கர்த்தர், நீரே என்னை நடத்துங்க, எனக்கு பார்வோன் தேவையில்லை, பார்வோன் எகிப்தின் ஆசீர்வாதம் தேவையில்லை, கானானின் சுதந்திரத்தின் பங்கு எனக்கு இருந்தா போதும், கானானின் சுதந்திரத்தின் பங்கு எனக்கு இருந்தா போதும். நான் கிளை கழிக்கப்பட்ட திராட்சை செடியா இருக்கணும், கிளை கழிக்கப்படாத திராட்சை செடியா இருக்கக்கூடாது. என் தேவைக்கு நான் உம்மை நோக்கி ஓடி வருகிறேன். நீர் என்னை போஷிப்பீராக, நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக, நீர் என் தேவைகளை சந்திப்பீராக என்று கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமாக. அப்ப கிளை கழிக்காத செடி என்பது 3 காரியத்தை காட்டுகிறது. 1, பரிசுத்த குலைச்சலின் செடி. 2வது, தன் பலத்தை நம்பி தானாய் வளருகிற செடி. 3வதாக, தன்னுடைய பலத்தை நம்பி தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகுகிற செடியாய் காணப்படுகிறது. இப்ப இந்த 3 காரியத்தையும் இந்த கிளை கழிக்காத செடி நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் பண்படுத்தாம இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியத்துல கிளை கழிக்காத அனுபவம் நமக்கு ஏதாவது இருக்கிறதா? நாம் யாருடைய தயவையோ நம்பியே நம்ம வாழ்றவங்களா இருக்கிறோமா? அல்லது கர்த்தர் சித்தத்தை செய்யாம நம்முடைய விருப்பத்துக்கும் நம்முடைய சுயநலத்துக்கும் நம்முடைய சுய சிந்தைக்கு சித்தத்தின்படி நாம் ஓடுகிறவங்களா இருக்கிறோமா? அல்லது
பரிசுத்தமா வாழ வேண்டிய நாம் பரிசுத்த குலைச்சலின் ஜனங்களாய் காணப்படுகிறோமா? ஒரு பிள்ளையாம் தீர்க்கதரிசியை போல உலகத்துக்காய் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் திராட்சை செடியா இருக்கிறது முக்கியம் அல்ல, தேவன் அடையாளமா இருக்கிறது முக்கியம் அல்ல, நான் கிளை கழிக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட செடியா இருக்கணும். நான் கிளை கழிக்கப்பட்ட தேவனுடைய செடியாய் காணப்படணும். 6ஆம் வருஷத்துல அங்கீகரிக்கப்பட்ட செடியா இருக்கணும். ஓய்வு நாளை அங்கீகரிக்கப்பட்ட செடியாய் நான் காணப்படணும் என்று சொல்லி எல்லாரும் இப்ப கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுப்போமா? இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே நாம் புறப்பட்டு வருவோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த கிளை கழிக்காத செடியை நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாய் வைக்கிறார். கிளை கழிக்காத செடியை நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பாய் வைக்கிறார். இப்ப எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? செடியா இருப்போம் என்றால் இன்றைக்கு கர்த்தரிடத்துல திரும்புங்க. ஆண்டவரே, என்னை நீர் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய ஓய்வு நாளில் அங்கீகரிக்கப்பட முடியாது. ஆண்டவரே, நான் பரிசுத்த செடியாய் நான் மாறணும். வெளிப்படுத்துகிறார். அப்படி நடக்கத்தக்கதான பலத்தினாலும் இலை கழிக்காத செடி என்பது எதை காட்டுகிறது? அது தன் தானாய் வளர்கிற செடியை காட்டு. இதுவரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிளான், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நீ ஒரு பிளான் படி நீங்க நடந்து போனீங்களா? அது எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இனிமேல் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. இந்த பூமியில எவ்வளவுதான் நீங்க வாழ்ந்து எல்லாத்தையும் சேர்த்து வைத்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யலைன்னா அவர் நம்மளை அறியேன் என்றுதான் நம்மளை சொல்லுவார். அவர் நம்மளை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை சபையில வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஊழியக்காரர்களை மாற்றினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேக தேவ பிள்ளைகளா உங்களை மாற்றினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த கர்த்தருடைய சித்தத்திலே நடக்க பழகுவோமாக. இப்ப கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் தானாய் வளருகிற செடியாய் இருக்க கூடாது. நான் தானாய் வளருகிற திராட்சை செடியா இருக்கக்கூடாது. நான் தேவ சித்தத்தினால் தேவனால் விளைய பண்ணுகிற செடியாய் இருக்கணும். நான் என் சொந்த நோக்கத்துல நான் ஓடக்கூடாது. தேவ சித்தத்துக்காய் ஓடுகிறவனா இருக்கணும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ഞങ്ങൾ കാണപ്പെടുന്ന ആണ്ടവരെ நிறைவேறுவதாக. தானாய் வளருகிற அனுபவங்கள் நிறுத்தப்பட்டு போவதாக. ஆண்டவரே, அப்படி சேரக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிகவும் முக்கியமாக கிளை கழிக்காத செடி என்பது எதை காட்டுகிறது? தன்னுடைய பலத்தை நம்பி இருக்கிறதை காட்டுகிறது. கிளை கழிக்காத செடி அது வளர்ந்து என்ன செய்கிறதா? பலனை கொடுக்கிறது. என்ன சொல்லுது? நீங்க என்ன பராமரிக்கலனாலும் பரவாயில்ல, நான் கனி கொடுக்கிறேன். ஏன் பலன் இருக்கு, எனக்கு பலன் இருக்குன்றதை காட்டுகிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளைன்னு இருக்கணும். தன் தேவைகளுக்கு கர்த்தரை நோக்கி ஓடி வரும். கர்த்தரே என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தரே என்னை போஷிக்கிறார், கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவான்னு சொல்லி கர்த்தரை நம்பி வாழுகிற அனுபவத்துக்குள் நாம் காணப்படும்.
இப்ப கத்தட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மனிதர்களை நம்பி போயிருந்தா என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இனிமேல் உண்மை நம்பி நான் இருப்பேன். நீ கொடுக்கிறபடி நான் வாழுவேன். எனக்கு ஒரு தேவையா, நம்முடைய சமூகத்துல வந்து முழங்கால் படியிடுவேன். எனக்கு ஒரு காரியம் வேணுமா, நம்முடைய சமூகத்துல வந்து முழங்கால் படியிடுவேன். உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுப்பேன். நீர் எனக்கு அதை வாய்க்க வல்லவராயிருக்கிறேன். நீர் எனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறேன். நீர் எனக்கு சந்திக்க வல்லவராயிருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். சோதரம் அவரே நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய கிருபையினாலே திராட்சை செடியை குறித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். திராட்சை செடி என்பது முதலாவது அது அடையாளத்தை காட்டுகிறது. அதே போல் இந்த மாதத்துல எங்களை கர்த்தர் ஒரு அடையாளமாய் மாற்றுகிறேன். அதில் எங்களை மாத்திரமல்ல, அந்த அடையாளத்தின் நிமித்தமா யோசேப்பின் குடும்பம் எப்படி உயர்த்தப்பட்டது போல அதே போல் நாங்கள் இருக்கிற இடத்தையும் ஸ்தலத்தையும் ஜனங்களை நீ உயர்த்துகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய அடையாளமாய் நீர் மாற்றுவீராக. அதே போல் திராட்சை செடி என்பது ஒரு அளவுகோலை காட்டுகிறது. தேவனுடைய அளவுகோலை காட்டுகிறது. தேவ சித்த வெளிப்படுத்துகிறதா இருக்க என்பதை பார்த்தோம். அதே போல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தேவனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அளவுகோலாய் நீர் மாற்றுகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாய் கிளை கலிக்காத திராட்சை செடி என்கிற ஒரு திராட்சை செடியை எங்களுக்கு இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தினக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு எச்சரிப்பின் திராட்சை செடியை கர்த்தர் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த கிளை கலிக்காத திராட்சை செடி ஆண்டவரே, அது முதலாவதாக ஆண்டவரே அது பண்படுத்தப்படாத கைவிடப்பட்டதாய் பரிசுத்த கொலைச்சொல் உள்ள திராட்சை செடியா இருக்கிறதை காண்பித்தீர். அதே போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எதெல்லாம் பரிசுத்த கொலைச்சலா இருக்கிறோம் அதை நீர் இன்றைக்கு வெட்டி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். தன் பலனாய் ஓடுகிறதா இருக்கிறபடினா நாங்கள் எங்கள் பலனாய் ஓடுகிற அனுபவத்தை நிறுத்தி கர்த்தர் சித்தத்தை செய்கிறாய் மாற்றினாய்க்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், அவர் என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசத்தில் காணப்படுகளா இருக்கணும் என்று சொல்லி அந்த செடியை எங்களுக்கு எச்சரிப்பாய் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மூன்றும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படட்டும். இந்த மூன்று எச்சரிப்பிலே நாங்கள் ஆண்டவரை கேட்டு நாங்கள் அந்த கிளை கழிக்காத செடியாய் மாறி போகாதபடி கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அதன் நிமித்தமாய் அந்த கனிகள் சேர்க்கப்படுகிறது போல எங்களுடைய கனிகள் கர்த்தரினால் அங்கீகரிக்கப்படட்டும். அப்படி சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்ய கிருஷ்ணன் இன்றும் என்றும் சதா காலமும் நம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.